ஏய் பூஜி தள்ளு. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஷோக்கு வந்திருக்கோம்ல? ஆமா வணக்கம் வந்திருக்கோம். குண்டுமல்லி செடி இருக்கு, ஆமா இருக்கு. இட்லி பூ செடி இருக்கு, ஆமா இருக்கு. வெத்தலை கொடி கூட இருக்கு, ஆமா இருக்கு. செம்பருத்தி கூட இருக்கு. ஆமா. ஆனா முக்கியமான ஒரு செடியை காணுமே. முக்கியமான ஒரு செடியா? கள்ளு செடியா? எதுக்கு? இங்க பாரு, பிச்சிருவேன். நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செடி இருக்கணும். எஸ், ரொம்ப பிஸியா உள்ள இருக்காங்க, அவங்களுக்காக தான் வந்திருக்கிறதே. ஓ, அவங்க உள்ள இருக்கறனால செடியா வைக்கலையோ? சோ இந்த என்னடா சம்பந்தம் இல்லாம செடி பத்தின ஒரு பொட்டானிக்கல் டாபிக் நடந்துட்டு இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது துளசி குடும்பத்தின் ஷூட்டிங் ஸ்பாட். அதனால துளசி செடி இருக்கணுமே அப்படின்னு ஒரு பேட் காமெடி நான் பண்ணேன், அதை இக்னோர் பண்ணிடுங்க. அப்பெல்லாம் கிடையாது, உண்மையாலுமே ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு உள்ள ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ இன்னைக்கு துளசி குடும்பத்தை மீட் பண்றோம், நிறைய கேள்வி கேட்கறோம், ஜாலியா ஃபன் பண்றோம். ஃபாலோ அஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் தனுஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க ஒரு கதாபாத்திரமாவே மாறி, அதாவது தனுஷாவே மாறி எங்களை பயமுறுத்துறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. இப்ப கூட ஏன் தெரியுமா நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க? லைஃப்ல தான் துளசி கூட சேர மாட்டேங்கிறீங்க, இதுலயாவது சேர்ந்து நிக்கட்டுமே நாங்க அங்க நிக்க வச்சிருக்கோம். ஆனா இவ்வளவு காத்து அடிச்சாலும் ஏமால அடிக்கல பாத்தீங்களா? காத்து ஏன் தெரியுமா? ஏன்னா தென்றலுக்கு என்ன பிடிக்காது. வெயிட் மினிட் அப்படிங்கிற மாதிரி என்ன மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே துளசி தென்றல் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு பிடிச்சது நான் பாக்குற மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தனுஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் வந்து எப்படின்னா, சே என்ன மனுஷன் டக்குன்னு இப்படி மாறிட்டீங்களே, ஏன் இந்த மாதிரி ஆகுறீங்க அப்படின்லாம் வந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பாக்குறோம், ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். அது அடுத்த வாரம் நீங்களே டிவில பாருங்க. எப்படி விவரமா இருக்காரு பாத்தியா? ஆனா நம்ம இப்ப பாத்துட்டுமே. ஆனா நம்ம சொல்ல மாட்டோம்ல. எஸ், சோ தனுஷ், உண்மையாவே துளசி குடும்பம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாட்கள்ல 50 எபிசோட்ஸ் வந்து தொட போகுது. நாள் போனதே தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்கு? பயங்கர ஸ்பீடா இருக்கு. சீரியஸா 1.5 year டிராவல் பண்றோம்னு நினைக்கிறேன். அதுல 50th எபிசோட் வரப்போகுதுன்றது எங்களுக்கே ஷாக். அவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டேஸ் ஓடிட்டே இருக்கு ஸ்பீடா. எஸ், என்னோட கேரக்டரும் மாறிட்டே இருக்கு. 50 எபிசோட் வந்துருச்சு. இப்போ எப்படி 50 டேஸ்ல இப்படி மாறிட்டீங்க? நீ அடுத்த 50 டேஸ்ல வேற மாதிரி மாறுவீங்களா? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லவபிளா இருந்த மாதிரி இருந்தது, காரணம் தென்றல் இருந்ததுனால. இப்ப தென்றல் விட்டு விலகுனால கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்க மாதிரி இருக்கேன். இப்போ ஒருவேளை தென்றல் திரும்பி வந்துருவாங்களோ? வந்தா திருப்பி சந்தோஷமாயிடுவேன். என்ன வேணா நடக்கலாம். அதாவது படத்துலயாவது இன்டர்வெலுக்கு அப்புறம் இந்த ட்விஸ்ட் வருமோ அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா சீரியல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் வர்றதுதான் சீரியலே. சரி, அப்படி பார்க்கும்போது தனுஷ், அதாவது வந்து நம்மளோட மக்கள் தனுஷை ஏத்துக்கிட்டாங்க. வெளியே போகும்போது தான் எப்படி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்களா, ஏய் தனுஷ் ஏன் இப்படி பண்ற அப்படின்லாம்? மேக்கா அது கேட்கறத விட ஃபர்ஸ்ட் கோவம் இருக்கு உங்களுக்கு பார்த்தோன்னே. இவர் இந்த துளசி சீரியல்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்பாங்க, நான் ஏதாவது திட்டுவாங்களோ நினைக்கும் போது நல்லா பண்றீங்க. ஓகே, அப்புறம் நானே கேட்டு வாங்கிக்கிறது. நீங்க உண்மையை திட்டு தானே திட்டுவீங்க அப்படின்னு கேட்பேன். சரி இல்ல இல்ல நல்லா தான் பண்றீங்க, அது நடிப்பு தானே அப்படின்னாங்க. அப்ப திட்டி இருக்கீங்க அந்த மாதிரி திட்டுறாங்க. சரி, அதான் நம்ம சக்சஸ். கரெக்ட். ஆனா ஜெனரலி பப்ளிக்கு வந்து என்னன்னா, ஒரு தன்னையே அறியாம தன் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு கோவம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளிப்படுத்த வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இது வந்து நம்ம டிவியில பாக்குற ஒரு சீரியல், இது நடிப்பு, இவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு. ஆனா அது ஒரு பர்சனல் வென்னு தான் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குதுல்ல, பெரிய விஷயம். இப்ப நான் செட்லயே வந்து நாங்க எல்லாருமே ஒன்னா தான் சாப்பிடுவோம் லஞ்ச்ல. சிங்கப்பெண்ணில் கூட இந்த அளவுக்கு நாங்கள் டீமாக உட்காந்து சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும், அதுவும் மெயினாக எங்கள் ஹீரோயினோட அப்பா, நான் வந்து அவர் அப்பான்னு தான் கூப்பிட்டு பழகிட்டேன். ஏன்னா ரியல் லைஃப்பில் அவங்க எல்லாரும் பயங்கர பாண்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. என்னோட அக்கா காவியா, அபிஷேக் அப்பா, என்னோட அப்பா, எல்லாருமே இவங்க 3 பேர் தான் மெயின் இதில். எப்போதுமே எல்லாருக்கும் என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட வேணும்னு கேட்பாங்க. ஹோட்டல் மாதிரி கேட்பாங்க. இன்னும் அவங்க நம்ம சரி இஷ்டத்துக்கு கேட்கலாமா நினைக்கிறது வேணாம், ரொம்ப போட்டு அவங்கள படுத்தக்கூடாதுன்ட்டு நாங்கள் என்ன வருதோ அதை சாப்பிடுவோம். மேக்ஸிமம் நாங்கள் ப்ரொடக்ஷனில் சாப்பிட்றத விட இவங்க வாங்குறது, இவங்க கொண்டு வரதை சாப்பிட்றது. தேவண்ண வீட்டில் இருந்து எடுத்துட்டு வருவாரு. ஸோ எல்லாரும் எப்படின்னா இது பிக்னிக் மாதிரி வருவாங்க ஷூட்டை தாண்டி. ஸோ அதனால ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு ஜாலி. அப்படியா? இப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால நாங்கள் அதை கேட்க போகிறோம். சிங்கப்பெண்ணேவா இல்லை நம்மளுடைய துளசியா? ஏன்னா சிங்கப்பெண்ணையில கூட வந்து நாங்கள் இப்படிலாம் இருந்ததில்ல அப்படின்னு ஒரு சொன்னார்ல, அதாவது நீ சொன்னால நான் பதில் யோசிச்சு வச்சுட்டேன். சொல்லுங்க. துளசிங்கிற ஒரு சிங்கப்பெண்ணா இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா சிங்கப்பெண்ணா துளசி அதான் சொல்லுங்க. தனுஷா அருணா, தனுஷா அரவிந்தா, அரவிந்தா அருணா தனுஷா. இல்ல இதுல வந்து சரி அது ஒரிஜினலான ஆன்சர்லாம் வேணாம். சரி எனக்கு ஒரு மீனிங் வச்சு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. தனுஷ் தான். பிகாஸ் ஏன்னா அரவிந்துக்கு வந்து மித்ரா கிடைக்கும் கடைசி வரைக்கும் போராடி கிடைக்காமலே போயிடுச்சு. இங்க அட்லீஸ்ட் நான் லவ் பண்ணலாம், என்ன ஒருத்தங்க லவ் பண்றாங்க சொல்ல, அந்த ஒரு அன்புக்காக இங்கே. தனுஷ் ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அரவிந்துக்கு வந்து காதல் ஏமாற்றம், தனுஷுக்கு வந்து கல்யாணத்தில் மாற்றம்.
கல்யாணத்தில் ஏமாற்றம் என்ன வேணா வச்சுக்கலாமா. ஐயோ ஆக மொத்தம் காதலையும் கல்யாணத்துல ஏமாறதே வேலையா இருக்குன்னு நானு. கரெக்ட் இல்ல ஐயோ எங்க ரெண்டு பாக்குற பேருக்கு உங்களுக்கு நடுவுல அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையாலுமே ஆனா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா துளசி அண்ட் தென்றல் 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது யார்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு? இல்லை மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தென்றல் கூட தான் ட்ராவல் பண்ணேன். இப்போ துளசி கூட தான் நிறையா ட்ராவல் பண்ணுறேன். துளசி வந்து மோர் கம்ஃபர்டபுள். பிகாஸ் என்னன்னா கம்ஃபர்டபுள்னா அவங்க பர்ஃபார்மன்ஸுமே வந்து ப்ராம்ப்ட்லாம் வாங்க மாட்டாங்க. பெரிய பர்ஃபார்மர் நீங்கள் வந்து நிறைய நடிக்க சொல்லுங்க, சூப்பராக பாட்டு பாடுவாங்க. நான் சொன்னேன்னு சொல்ல நீங்களே கேளுங்க, ஆமா நாங்க பார்த்தோமே பயங்கரமாக பாடுவாங்க. ஸோ டேலண்டட், மல்டி டேலண்டட். அதனால் வந்து அவங்க வந்து சீனை வந்து அவங்களே மேக்ஸிமம் கேட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்களா. நம்ம டைலாக் நம்ம சொன்னால் போதும், அவங்க எல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. சொல்லலாம் நடிக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள். அதுமாதிரி தென்றல் கூட வந்து எனக்கு அதிகமாக சீன்ஸ் கிடையாது, இருந்தாலும் மேக்ஸிமம் தென்றல் தான் என்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த பதிலை சொல்லணும். நான் வந்து இவங்க கூட எரிஞ்சு விழுந்தனால இவங்க தான் அந்த பதிலை சொல்லணும். சரி, அப்படி 50 எபிசோட் போயிட்டு இருக்கும்போது இங்கே நம்மளுடைய செட்டில் யார் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலான ஃப்ரெண்டு, எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு? ஜாலியா நாங்க பேசிப்போம் எப்பவுமே. ஜாலியாக பேசிப்போம் அப்படின்னா தேவன் பேசுவேன். அண்ட் காவியா, கேஎஸ்ஜி அப்பா, அதான் ஹீரோயினோட அப்பா. அதுக்கப்புறம் இனி ஒரு அவங்க வந்துகிட்டு சொல்லக்கூடாது. வரதுக்கு முன்னாடியே சொன்னேன் துளசி பக்கத்துல துளசி தொட்டுக்கோ. ஏய் இங்க பாரு, இந்த கேரக்டர் விட்டு வெளியே வரலையா இல்லை இப்படிதானா எனக்கு புரியல. அந்த மாதிரி தான். அண்ட் எல்லாத்துக்குமே அவ்வளோதான். சரி, நான் ஒரு 3 கேள்வி டக் டக்குன்னு யோசிக்காம வச்சு ஒரு 3 கேள்வி யோசிக்காம. சரி, ட்ரை பண்ணுவோம். தனுஷுடன் 3 கேள்வி ரேபிட் ஃபயர். ரொம்ப ஃபாஸ்டா சொல்லணும், யோசிக்க கூடாது. செட்ல அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணிருக்கிறது யாரு? ஃபோன் யூஸ் பண்றது சமிக்தா. தென்றல் சரி, தென்றல் சாரி. ரெண்டாவது யார் எப்போ வந்தாலும் லேட்டா வருது? நான் என்று சொல்ல மாட்டேன், ஆனா நானா கூட இருக்கலாம். ஹலோ, எடுத்து கொடுக்க கூடாது, என்ன காப்பாத்துற? இல்ல தனுஷ், நம்ம தனுஷ் ஆச்சே. நானே. மூணாவது அதிகமா டேக் வாங்கக்கூடிய ஆர்டிஸ்ட் யாரு? டேக் வாங்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எங்க செட்ல யாரும் பேச அப்படின்னா இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு 2 டேக் கூட எக்ஸ்ட்ரா டேக் தான். அந்த 2 டேக் அப்படியா? என் ஃப்ரெண்டு கேரக்டர் முதல்ல இருந்தார் அவர். பாத்தியா? இல்ல இப்ப ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாமே வந்து எஸ்கேப்பிசமான ஆன்சரா இருக்கு. ராகேஷ், எனக்கு என்னமோ கொஞ்ச நாளா என்ன தோணுதுன்னா, இங்க இருக்கிறதுனால கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கு, அங்க நின்னாதான் அந்த பதில் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தோணுது. சொன்ன மாதிரி நீங்க வந்து பாரு, அவனுக்கு தெரியும். இல்ல மாப்பிள்ள, நீங்க இங்கே இருக்கிறது இங்கேயே இருக்கிறோம். அண்ட் உண்மையாலுமே இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆச்சு. பிகாஸ் நாங்க டிவியில பார்க்கும்போது துளசி வந்து எப்படி ஆஹா இப்படிலாம் போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் இங்க வரும்போது தான் தெரியுது செட்டு ரொம்ப காமா அமைதியா இருக்கு, ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கு. அண்ட் எங்களுக்கு ஒர்க்ல மட்டும் தான் அந்த பரபரப்பு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஜாலியா இந்த கேரக்டர் இவரா பண்ணீங்க, ஏன்னா அதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னு இருக்கு. நாங்க எப்படி, நான் இப்ப நீங்க சொன்னதுனால சொல்றேன், செட்ல வந்து எனக்கும் துளசிக்கு சீன் போச்சுன்னா முறைச்சிட்டே இருப்போம்ல, கட் சொல்லணும், நாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அப்புறம் துளசியா வச்சிருவா ஏதோ ஒரு பாட்டு பாட, அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். ஜாலியா நாங்க அந்த வைப்லயே, சிங்கிங் வைப்லயே தான் போவோம் நாங்க. ஆஹா, அருமை அருமை. ரொம்ப குடும்பம் ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரட்டும். அண்ட் 50 எபிசோட் கடந்திருக்கு. பாக்குற மக்களுக்கு உங்க வகையில உங்களுக்கு என்ன வேணா சொல்லலாம்? இல்லை, துளசிக்கு வந்து 50 எபிசோடுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவை இன்னும் 500 1000 தொடரும். அதுக்கும் உங்களோட ஆதரவு எப்போதுமே எங்களுக்கு தேவை. இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. எஸ், சூப்பர். சோ தனுஷ், உள்ள வந்து உங்களுக்கு திட்டுற வேலை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பழி வாங்கணும் நிறைய இருக்கு. ஐயோ, இதுதானே வேலையே. இப்பலாம் நான் கொடுத்த காசை வாங்குற மாதிரி பழி இந்த என்ன சொல்லுவாங்க, ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ என்னதான் பழி வாங்கணும், கொலை பண்ணணும், சண்டை போடணும், அது மாதிரிலாம் தான் என்ன கூப்பிடுறாங்க நிறைய. ஆனா பாத்தீங்களா, நீங்க சொல்றப்ப கூட மேல கோவமே வர மாட்டேங்குது. ஏன்னா இது எல்லாமே எங்க அருண் எப்படி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஜஸ்ட் நடிப்பு மட்டும். பட் we are so happy because நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதை பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுங்க. Thank you so much. Thank you. Thank you தனுஷ். Bye bye. புதுமண பெண் துளசி, வணக்கம்மா. வணக்கம். ஹாப்பி மேரிட் லைஃப் நான் கொடுக்குறேன். ஏய், ரணகலத்துல இருக்காங்க, இதுல ஹாப்பி மேரிட் லைஃப்னு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாள் அழுதுகிட்டு இருக்காங்க. தெரியுமா உனக்கு? தெரியலையே, ஏன்னா நான் தான் இங்க வரது இல்லையே. ஐயோ, ஏன்னா நீங்க சீரியல் பாக்குறது இல்ல. அவரு நீங்க அழுகிறத பாக்குறவரால தாங்க முடியாது. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் துளசி வந்து ஒரு ஹாப்பினிங்கா பார்த்த ஒரு பொண்ணை வந்து திடீர்னு இப்படி ஒரு சங்கடமான நிலைமையில பாக்குறது யாராலையும் பொறுத்து. கரெக்ட். ஜாலியா ஆட்டுக்குட்டியோட கிராமத்து சூழல்ல ஜாலியா இருந்த ஒரு பொண்ணை இப்போ வீட்டுக்குள்ள பூட்டி இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே துளசி. சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்லையா? துளசி வந்து அதை கஷ்டமா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கவே இல்லை. அண்ட் அவ வந்து அது ஒரு நார்மல் லைஃப், அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஒரு மாதிரி ஒரு பொண்ணுனா எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கா. ஸோ அதை வந்து அவ ஒரு பேர்டனாவோ இல்லை எக்ஸ்ட்ரா வேலையாவோ அதை கன்சிடரே பண்றது. தடை அது உடைன்னு இருக்கா துளசி? இல்ல, சூப்பர். அமைதியா இருக்க தடை அந்த பக்கம் இருக்கட்டும், உடைக்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மாறுவாங்க. ஆமா. ஸோ லைக் துளசிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது இப்போ வரைக்கும்னா தனுஷ் வந்து ஏத்துக்கல. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ கஷ்டமா ஃபீல் பண்றது அது ஒண்ணுதான். அண்ட் ஆப்வியஸ்லி தென்றல்ல வந்து அவ வந்து அனுப்பிட்டா,
தன்னோட டெசிஷனால தான் போயிருக்கு. பட் ஆனால் அது வந்து எப்படி ஆச்சோ ஏதாச்சோ அவளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அந்த மாதிரி போயிருக்கு. பட் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பெண் அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு முக்கியமான லைஃப்ல ஒரு முக்கியமான பாட்டு அப்படிங்கிறது இந்த கல்யாணம் ஆகிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம நடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஸோ துளசியா வந்து அப்படி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சேஞ்ச் ஆகணுங்கிறதே வந்து ஒரு சேஞ்ச் இல்ல, நம்ம அப்படி நம்மளோட நம்ம என்ன நம்ம எல்லாம் கேர் ஃப்ரீயா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. அதை பார்ட்னரோட நம்ம ஷேர் பண்ண போறோம். நம்ம லைஃப் தனியா வாழ்ந்துட்டு பகிர்ந்துக்க போறோம். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மேரேஜ். பட் துளசி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையா, அவ வந்து அவ பெருசா அதே பெரிய டெய்லி சாரி எனக்கு நானே கத்துக்க ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ஒரு இந்த சாரியில நான் ரொம்ப நேரம் இருந்த பழக்கம் இல்லை ஆக்சுவலி, ஆனஸ்டா இல்லை. ஃபியூ ஹவர்ஸ் ஷூட்டுக்கு பண்ணிட்டு பழக்கம், அவ்வளவுதான். த்ரூ அவுட் மார்னிங் டு நைட் இருந்ததே இல்லை. இப்போதான் அதெல்லாம் நான் பழகியிருக்கேன். அண்ட் பேசிக்கலி நான் துளசியை பத்தி ஸ்டடி பண்ணது வந்து என்கிட்ட சொன்னதும் சரி, அவ இதை கஷ்டமா எடுத்துக்க மாட்டா. உனக்கு டார்ச்சர் பண்றாங்க என்ன பண்றாங்களோ அதை கஷ்டமா எடுத்துக்கவே மாட்டா. சிரிச்சுட்டே தான் அவ பண்றா எல்லாமே. நான் பண்றேன் அந்த மாதிரி ஒரு சிரிச்சுட்டே தான் வந்து ஃபுல்லாவே அவ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல தான் வந்து லைஃப் பாக்குறா. அவளுக்கு என்னதான் கஷ்டமா இருக்கு அது வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் துளசி கிட்ட இருக்கு. ஆனா துளசி வந்து சீரியல்ல இப்படி இருக்காங்களா, இத பாக்குற அவுட் சைடு மக்கள் எல்லாம் வருத்தத்துல. கரெக்ட். ஆனா எப்பவுமே அதான் துளசி சொல்ற மாதிரி அதுக்கப்புறமா ஒரு பிரேக் இருக்கும். அதுல இருந்து தைரியமா வர்றதுதான் ஒரு பெண்ணுடைய லைஃப். அண்ட் துளசி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ தனுஷ் கிட்டயும் நாங்க அதான் கங்க்ராச்சுலேட் பண்ணோம். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. 50 எபிசோட்ஸ் தொட போகுது துளசி. How do you feel? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா லைக் ஐ செட் இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு ஹீரோயினாக தமிழில். அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் நிறைய பேர் என்ன துளசியில் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. துளசி 50 எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ 50 எபிசோட் எடுக்கும்போது இங்கே இருக்கவங்கள செம்மையான ஒரு பாண்டாக இருக்கும்ல. ஸோ அப்படி ஆகும்போது இங்கே ஒவ்வொருத்தரை பற்றி கேட்குற சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்மளோட தனுஷ் அருண் வந்து ரொம்ப செட்டை வந்து ஜாலியாக தான் வச்சிருப்பாரு. அவர் ஆன் ஸ்க்ரீனுக்கும் ஆஃப் ஸ்க்ரீனுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு தெரியாத விஷயம் சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாத விஷயம். மொக்க ஜோக் போடுவார். மொக்க ஜோக்கா? பயங்கர மொக்க ஜோக். அதுலதான் அவர் எக்ஸ்பர்ட் ஆச்சு. அவர் என்ன திட்ட போறாரு? இல்ல மாப்ள இப்படி மொக்க ஜோக் போடாதீங்க. ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும் அவரோட. பிளஸ் சீன்ஸ் பண்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நாங்க ரொம்ப ப்ராம்ப்ட் வாங்கி பண்ண மாட்டேன். நான் ப்ராம்ப்ட் அப்படியே போறது தான் சீன்ல. ஸோ அது ஒரு மாதிரி இங்க இருந்து என்ன வருதோ அது ரியாக்ட் பண்ணி அதானே வந்து சீன். ஸோ படிச்சு பண்ற மாதிரி அவரும் இம்ப்ரோவைசேஷன் நல்லா பண்ணுவாரு. ஒரு மாதிரி நல்லா ஜெல்லா அவரும் சொன்னாரு. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு வந்து நல்லா நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கனால நிறைய கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, அடுத்து தென்றல். சம்யுக்தா வந்து நான் ஃபர்ஸ்ட் பாண்டான பர்சன் வந்து இந்த செட்ல அவ தான் ஆக்சுவலி. ஏன்னா அவளோட தான் நான் ரூம் ஷேர் பண்ணேன். அவளோட தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே டிராவல் பண்ணது எல்லாமே. அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நான் இப்பவும் வந்து சும்மா வெட்டியா மிஸ்ஸிங் யூ ஒன் சைட் அவளா போட்டு. ஸோ அடுத்து வந்து காவியா அவர்கள். காவியா அக்கா வந்து அவங்க வந்து என்னோட சேம் பைசஸ். அவங்க ஆக்சுவலி ஐ மீன் என்னோட ராசி நட்சத்திரம் சேம். நாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி சோ வேவ்லெந்த் ரொம்ப பேரும் நல்லா பாட்டும் பாடுவீங்க. அது ஒரே மாதிரி இருக்கும்ல, அது இருக்கும். சோ அதனால அது நல்லா இருக்கும். சோ ஒரு மாதிரி அக்காவும் நானும் ஒரே வைப்ல இருப்போம் பேசிக்கலி. ஸோ ஓகே, கடைசியா தேவ் சார் வந்து எனக்கு நிறைய ஆலு பராட்டா கொடுத்துருக்காரு. தேவ் சார் பார்த்தாலே எல்லாரும் சாப்பாடு கொண்டு வர சார். சீச்சி அப்படி சாப்பாடு வேணும். அவர் வந்து லைக் நான் ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன் ஆக்சுவலி. செட்டே என்ன நல்லா பாத்துக்குவோம். நான் ரொம்ப இவ்வளவுதான் சாப்பிடுவேன். அவங்க நல்லா சப்பாத்தி வந்து எனக்கு எல்லாருக்கும் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு தான் மேஜரா சப்பாத்தி. எங்க அப்பா கேஜி அப்பா வந்து சப்பாத்தி வந்து குட்டிக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா எனக்கு வச்சு தால் ஒரு வாட்டியும் புதுசா வெறும் என்ன அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க. பிளஸ் தேவ் சார்லாம் வந்து நான் ஏதோ ஒரு சும்மா இதுல வந்து பொட்டேட்டோ பிடிக்கும்னு சொன்னேன். அவங்க வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லி பொட்டேட்டோ ஆலு பராட்டா பொட்டேட்டோ அதெல்லாம் கொடுத்தாங்க. காவியா அக்காவும் நிறைய ஃபுட் ஆர்டர். அருண் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்சு துளசி குடும்பம் இல்ல நன்றாக பார்த்து கொள்ளும் குடும்பம். ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. சாப்பாடு வேணும்னு துளசி குடும்பத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் இதுதான் சொன்னாப்புல சாப்பாடும் போது செம்மையா இருக்கு. துளசி அங்க காபி பொடி காணோன்னு தனுஷ் தேடிட்டு இருக்காரு. போங்க போய் எடுத்து வைங்க. பாய் பாய் பாய். டேக் கேர்.
எஸ் வணக்கம் தமிழால இப்போ நம்ம கூட இருக்கிறது துளசி குடும்பத்தில் லதா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். தேங்க் யூ. வணக்கம். ஹாப்பி டு see you in துளசி. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்களுக்கும் லதாமாக்கும் ஒரு சிங்க் ஒரு பாண்ட் என்னன்னா வாரம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில நாங்க மீட் பண்ணிடுவோம். கண்டிப்பா தவறாம அதுவும் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 2 மாசமா எல்லா வாரமும் மீட் பண்றோம்ல. அது வந்து ஒரு டெலிபதி எங்களுக்கு தெரியாம வந்துட்டு இருக்கு. அண்ட் லதா கங்க்ராச்சுலேஷன்ஸ். துளசி வந்து 50 எபிசோட் கடந்திருக்கு. Thank you so much. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. டக்குனு 50 எபிசோட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட். இது வந்து 50ன்றது வந்து இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு 500 5000 நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நாங்க எல்லாரும் நேற்று செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலா இந்த 50th எபிசோட வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து நேற்று எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து காலையிலே விஷலாம் பண்ணி எங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் கொடுத்தாங்க. ஸோ நாங்கெல்லாம் இல்லைனா சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருந்தன்மை எங்களை பாராட்டினாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கம்பெனி கூப்பிட்டு எங்களை பாராட்டுறது. நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு கம்பெனில இருந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களை விஷ் பண்ணாங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ துளசி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? துளசி ஸ்பெஷல் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன், யூனிட்டி பிட்வீன் த ஆர்டிஸ்ட். எங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு அற்புதம். அதாவது இங்கே என்னதான் நான் வில்லி ரோல் பண்ணாலும் எவ்வளோ கொடுமையாக எல்லாருமே பேசினாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் கூட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு யூனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி பாண்ட். உண்மையாகவே இது வரைக்கும் லஞ்ச் வந்து ஒரு 10 பேர் செட்டில் இருக்கிறோம் அப்படின்னா 15 பேர் இருக்கோம்னா எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிட்ருக்கோம். யாரையும் விட்டு பிரிஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. அண்ட் வி கீப் ஷேரிங் ஃபுட். அண்ட் பார்க்குற மக்களுக்கு என்னன்னா நீங்களும் தேவ் சாரோட காம்பினேஷன். எஸ். ஸோ அந்த காம்பினேஷன் அகெயின் ஆஃப்டர் ரோஜாக்கு அப்புறமும் மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு அதே பேட்டர்ன்ல கொஞ்சம் வேற ஒரு ஸ்டைல்ல நாங்க பண்றோம். ஸோ அகெயின் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டு. தேவ் கொஞ்சம் இதுல கொஞ்சம் சீரியஸா இருப்பார். காமெடி மட்டுமே இல்லாம அருள் கேரக்டர் பண்றாரு இதுல. அருள் ரோல் வந்து எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சீரியஸான ஒரு ஹஸ்பண்டும் கூட, எனக்கு அடங்கின ஹஸ்பண்டும் கூட, பாவமான ஒரு கேரக்டரும் கூட. ஸோ காமெடி மட்டுமே இல்லாம எல்லாமா கலந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் அது. ஸோ ரோஜால இருக்கிற ஒரு ஸ்டைல் இல்லாம கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி பண்றோம். ஸோ மறுபடியும் அந்த காம்போ வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் காம்போ ஆல்வேஸ். ஸோ கண்டிப்பா அருளுக்கும் நான் இந்த மூமெண்ட்ல தேங்க்ஸ் சொல்லணும். எஸ், ஏன்னா துளசி குடும்பத்துல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய காம்போ திரும்ப வந்ததும் ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஹைலைட்டான விஷயம். இன்னைக்கு தேவ் சார் இல்லாட்டி அவரை மீட் பண்ணி அவரோட பரோட்டாவது சாப்பிட்டுருக்கலாம். அவரும் சொல்லியிருப்பாரு இங்க குடும்பமா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு. எல்லாருமே சாப்பாடு ஞாபகப்படுத்துறீங்க. கண்டிப்பா ஒரு நாள் எங்களுக்காக நீங்க கொண்டு வரணும். இல்ல ஷோர், நீங்க நல்ல ஒரு ப்ராப்பர் லஞ்ச் டைம் எனி டைம் நீங்க வந்து வீட்டுக்கு வந்தா சாப்பாடு இருக்குங்கிற மாதிரி துளசி செட்ல நீங்க லஞ்சுக்கு எப்ப வந்தாலும் நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு விருந்து தான். டெய்லி எங்களுக்கு விருந்து இருக்கும். அப்படி விருந்துன்னு சொல்லும் போது நீங்க இப்ப எங்களுக்கு விருந்து தருவேனா, பாக்குற மக்களுக்கு ஒரு அழகான விருந்து, உங்களுடைய அருமையான குரல்ல ஒரு அழகான பாடல். இது கண்டிப்பா நீங்க பாட சொல்வீங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனா நிச்சயமா எனக்கு வந்து த்ரோட் 50 எபிசோட் கடந்திருக்கீங்க. மக்களுக்கு விரும்புங்க. ஏதாவது ஒரு 2 லைன் 2 lines. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாட்சிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாட்சிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ. என்னது குரல் நல்லா இல்லாதப்பவே இந்த பாட்டெல்லாம் அதான் நானும் யோசிக்கிறேன். அப்ப குரல் நல்லா இருந்தா எப்படிலாம் நீங்க பாடுவீங்க? இல்ல ஆக்சுவலா பயங்கர காஃப் ஒரு 3-4 டேஸா இரும்பிட்டே இருக்கேன். ஐயோ எனக்கு எப்படி கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க, பாட சொல்லுவாங்களே இவங்க 2 பேர். அது உங்களை பார்த்தோன்னே கன்ஃபார்மா டிசைட் பண்ணிட்டேன். தண்ணி பிரிக்க முடியாது, பாட்டை பிரிக்க முடியாது. ஆமா, அதாவது இந்த பாட்டெல்லாம் ஃபினாலேல ரொம்ப கஷ்டமான பாட்டுன்னு பாடுவாங்க. லைட்டா போற போக்குல எப்படி எடுத்து விடுறாங்க பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் துளசி குடும்பத்துல உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு? துளசியில் இங்கே எல்லாருமே ரொம்ப க்ளோஸு. எனக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக பயங்கர க்ளோஸ் அப்படின்னு பார்த்தா வந்து லதாமா, அதாவது ரியல் நேம் லதாமா. அவங்க வந்து எனக்கு அம்மா ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அதுக்கப்புறம் அருண் ஹீரோஸ் லைக் ஹீரோ எல்லாருக்குமே க்ளோஸு. எனக்கு ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலாக நான் க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஐ கேன் ஷேர் எனி திங் டு ஹீரோ. அந்த அளவுக்கு வந்து அருண் வந்து இட்ஸ் லைக் ரியலி அ வெரி பெஸ்ட் பட்டி இன் தி செட். எஸ், பார்க்குற
மக்களுக்கு தான் தெரியும் என்னோட சீரியஸாக இருக்கீங்கன்னு. ஆனால் செட்டுக்கு வந்தால் தான் தெரியுது இங்கே எவ்வளோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட எவ்வளோ அன்பா பாசமாக பழகுறீங்க அப்படிங்கிறது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நாங்க இன்டர்வியூ பண்ண இல்லையே எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்த சொல்றது வந்து இங்க மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே துளசி சொன்னாங்க, தனுஷ் சொன்னாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோ நாங்க வந்து யுனைட்டடா இருப்போம், அந்த ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறப்போ என்ன அவ்வளோ நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நிறைய இதுல அமையறது கஷ்டம் இல்லையா? சோ சூப்பர். இந்த மாதிரி 50ன்னு நாங்க ஆரம்பத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இப்ப போட்டு வச்சிருக்கோம். இன்னும் 500, 1000, 1500, 2000 இப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். நான் நேத்து கூட எங்க டைரக்டர் முத்துகிருஷ்ணன் சார் விஷ் பண்ணும்போது, சார் இது வந்து 50ல இருந்து 5000க்கு வரணும், 2 டபுள், எனக்கு 1000 வந்தாலும் சந்தோஷங்க அப்படின்னாரு அவரு. ஸோ கண்டிப்பா என்டையர் கம்பெனிக்கும் ஸோ எங்க டைரக்டருக்கும் நிச்சயமா நான் வாழ்த்துக்கள் சொல்லணும். அழகா நீங்க 2 பேரும் இந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் போய் நீங்க இந்த இன்டர்வியூ பண்றது, ஸோ எங்களோட விஷயங்களும் நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்றது உங்க 2 பேருக்குமே நிச்சயமா நாங்க தேங்க்ஸ் சொல்றதுக்கு கடமைப்படுறேன். தேங்க்யூ காவா, தேங்க்யூ ஸோ மச். உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் ஆல் த பெஸ்ட். திருப்பி கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.